வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின். இதை தாண்டி பப்ளிக்கு வேறு எதுவும் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சரோடு கொடுத்துருக்கோம். நம்முடைய ஆதவா சோஷியல் சயின்ஸ் கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெசன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அத்தனை 2 மார்க்ஸுமே நீங்கள் படிச்சிடணும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? பாயிண்ட் நம்பர் 1, 1894 நடைபெற்ற சீன ஜப்பானிய போரில் சிறிய நாடான ஜப்பான் பெரிய நாடான சீனாவை தோற்கடித்தது. செகண்ட் பாயிண்ட், லியோடங் தீபகற்பம் மற்றும் ஆர்த்தர் துறைமுகத்தை ஜப்பான் கைப்பற்றியது. தேர்ட் பாயிண்ட், கிழக்கு ஆசியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு என ஜப்பான் நிரூபித்தது. செகண்ட் கொஸ்டின், மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. தேர்ட் கொஸ்டின், ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் எவை? இங்கிலாந்து ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்ஸ் அதிதீவிரப்பற்று, ஜெர்மனி வெறிகொண்ட நாட்டுப்பற்று. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்ததென்ன? பதுங்கு குழிகள் போர் வீரர்களால் தோண்டப்படுவது, எதிரிகளின் சுடுதலில் இருந்து பாதுகாத்து கொள்ள உதவுவது, பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடு ஒன்றும் பின்புறம் உள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும், அவற்றின் வழியாக உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் ஆகியவை வந்து சேரும், புதிய வீரர்களும் வந்து சேர்வர். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா இதிலிருந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கலாம் 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு. இல்லை 5 பாயிண்ட்ஸும் எழுதுவேன் அப்படின்னாலும் எழுதிக்கலாம். சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கைடில். நெக்ஸ்ட், முஸ்தபா கமால் பாட்ஷா வகித்த பாத்திரம் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, முஸ்தபா கமால் பாட்ஷா துருக்கியை நவீனமயமாக்கினார். செகண்ட் பாயிண்ட், அதை எதிர்மறையான அங்கீகாரத்தில் இருந்து மாற்றியமைத்தார். தேர்ட் பாயிண்ட், துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவி எடுக்க முக்கிய பங்காற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 6th கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. பாயிண்ட் நம்பர் 1, சங்கத்திற்கென்று இராணுவம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகள் சங்கத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்தது. பாயிண்ட் நம்பர் 3, முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே இருந்தது. பாயிண்ட் நம்பர் 4, அமெரிக்கா பன்னாட்டு சங்கத்தில் உறுப்பினராக சேரவில்லை. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்கலாம். இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்ததென்ன? பாயிண்ட் நம்பர் 1, 1929 வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர். பாயிண்ட் நம்பர் 2, பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சி தோல்வியடைந்தது. பாயிண்ட் நம்பர் 3, விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது, இப்புரட்சி ஒடுக்கப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 5, வெள்ளை பயங்கரவாதம் என்பது அரங்கேறியது. பாயிண்ட் நம்பர் 6, புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்க்கலாம். முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? பாயிண்ட் நம்பர் 1, 1922 அக்டோபரில் ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ரோமாபுரியை நோக்கி நடத்தினார். இத்தாலிய அரசர் 3ஆம் விக்டர் இமானுவேல் முசோலினியின் வலிமையைக் கண்டு வியந்து போனார். அவர் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th ஒன், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? பாயிண்ட் நம்பர் 1, வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. பாயிண்ட் நம்பர் 2, அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காயிற்று. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்து அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தும் சொல் டாலர் ஏகாதிபத்தியம் ஆகும். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? ஃபர்ஸ்ட் ஒன் முசோலினி, அவர் இத்தாலியை சேர்ந்தவர். செகண்ட் ஹிட்லர், ஜெர்மனி. தேர்ட் பிராங்கோ, ஸ்பெயின். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், ஹிட்லர் ஜெர்மன் மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வல்லமை மிக்க சொற்பொழிவுகளாலும். செகண்ட் பாயிண்ட், உணர்ச்சி மிக்க பேச்சுகளாலும். தேர்ட் பாயிண்ட், ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ்வாய்ந்த முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்வதாகவும் கூறி மக்களின் ஆதரவை பெற்றார். அவர் அடித்தளமாக கொண்ட 2 அடிப்படை கருத்துகள். ஃபர்ஸ்ட் ஒன் இன உயர்வு மனப்பாங்கு, செகண்ட் ஒன் யூத வெறுப்பு.
13th கொஸ்டின் முத்து துறைமுகம் நிகழ்வு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிஏ கொஸ்டின்ஸ்லேயும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 7 பாயிண்ட்ஸ் மாதிரி தெரியாது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, முத்து துறைமுகம் அமெரிக்க கப்பற்படை தளமாகும். பாயிண்ட் நம்பர் 2, 1941 டிசம்பரில் முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன் அறிவிப்பின்றி தாக்குதல் நடத்தியது. பாயிண்ட் நம்பர் 3, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பேதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இந்த தாக்குதலுக்கு காரணமாகும். பாயிண்ட் நம்பர் 4, போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன. பாயிண்ட் நம்பர் 5, அமெரிக்க வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர். பாயிண்ட் நம்பர் 6, முத்து துறைமுகம் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளானது. பாயிண்ட் நம்பர் 7, எனவே அமெரிக்கா ஜப்பான் மீது போர் அறிவிப்பு செய்தது. 14th கொஸ்டின், பன்னாட்டு நிதியமைப்பின் நோக்கங்கள் யாவை? பாயிண்ட் நம்பர் 1, நீடித்த பொருளாதார வளர்ச்சி. பாயிண்ட் நம்பர் 2, வேலை வாய்ப்பினை பெருக்குவது. பாயிண்ட் நம்பர் 3, உலகம் முழுவதும் வறுமையை ஒழிப்பது. பாயிண்ட் நம்பர் 4, நிதிநிலையை உறுதியானதாக வைத்திருப்பது. பாயிண்ட் நம்பர் 5, பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக. பாயிண்ட் நம்பர் 1, 1934 இந்த பயணம் தொடங்கியது. பாயிண்ட் நம்பர் 2, 6000 மைல்களை கடந்தது. பாயிண்ட் நம்பர் 3, 1,00,000 பேர் பங்கேற்றனர். பாயிண்ட் நம்பர் 4, 20,000 பேர் மட்டுமே 1935 ஷேனிக் பகுதியை அடைந்தனர். பாயிண்ட் நம்பர் 5, இவர்கள் கோமிங்டாங் படையினராலும் காட்டுவாசிகளாலும் கடும் தொந்தரவிற்கு உட்பட்டனர். பாயிண்ட் நம்பர் 6, அவர்களோடு மற்ற பொது உடைமைவாத படைகளும் சேர்ந்து கொண்டன. பாயிண்ட் நம்பர் 7, 1937 ஏறக்குறைய 1 கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 மார்க் கொஸ்டினுக்கு 7 பாயிண்ட் தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கக்கூடிய ஏதேனும் 2 பாயிண்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், பாக்தாத் உடன்படிக்கை பற்றி அறிந்ததை எழுதுக. பாயிண்ட் நம்பர் 1, 1955 துருக்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் செய்து கொண்ட ஒப்பந்தம். பாயிண்ட் நம்பர் 2, 1958 அமெரிக்கா இணைந்த பிறகு மத்திய உடன்படிக்கை அமைப்பு என மாறியது. பாயிண்ட் நம்பர் 3, அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 4, 1979 இது கலைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 17, 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பு வரைக. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாம் உலக நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள். 2ஆம் உலக நாடுகள். பாயிண்ட் நம்பர் 2, 2ஆம் உலக நாடுகள் சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொது உடைமை நாடுகள். பாயிண்ட் நம்பர் 3, அமெரிக்கா, சோவியத் யூனியன் ஆகிய 2 அணிகளிலும் சேராத நாடுகள் 3ஆம் உலக நாடுகள் எனப்படுகின்றன. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுக. பாயிண்ட் நம்பர் 1, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகை படைத்தார். பாயிண்ட் நம்பர் 2, அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் வணங்குவதையும் சார்ந்து உள்ளது. பாயிண்ட் நம்பர் 4, அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவரது விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கி உள்ளது. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின், ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. பாயிண்ட் நம்பர் 1, ராமலிங்க சுவாமிகள் உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் இருக்க வேண்டும் என்றார். பாயிண்ட் நம்பர் 2, தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். பாயிண்ட் நம்பர் 3, இதை அவர் ஜீவ காருண்யம் என்றார். பாயிண்ட் நம்பர் 4, 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பாயிண்ட் நம்பர் 5, 1867 அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? பாயிண்ட் நம்பர் 1, சதி எனும் உடன்கட்டை ஏறுதல். பாயிண்ட் நம்பர் 2, குழந்தை திருமணம். பாயிண்ட் நம்பர் 3, பலதார மனம். பாயிண்ட் நம்பர் 4, பெண் அடிமைத்தனம்.
நெக்ஸ்ட் 21st கொஸ்டின், சுவாமி விவேகானந்தரின் செயல்பாட்டாளர் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, சுவாமி விவேகானந்தர் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். பாயிண்ட் நம்பர் 2, அவரின் செயலூக்கம் மிக்க சித்தாந்தம் மேலை கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. பாயிண்ட் நம்பர் 3, வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின், பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? இந்த கொஸ்டின் 2 times கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, வரி வசூலித்தல். பாயிண்ட் நம்பர் 2, வழக்குகளை விசாரித்தல். பாயிண்ட் நம்பர் 3, நிலப்பகுதிகளை நிர்வகித்தல். பாயிண்ட் நம்பர் 4, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல். அவர்களது காவல் காக்கும் கடமை பழங்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் பார்க்கலாம். கம்பெனியாருக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே சர்ச்சை ஏற்பட காரணமாக விளங்கியது எது? பாயிண்ட் நம்பர் 1, அனைத்து பாளையங்களில் இருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியர்களை நியமித்தது. பாயிண்ட் நம்பர் 2, கம்பெனி ஆட்சியர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தினர். பாயிண்ட் நம்பர் 3, வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். பாயிண்ட் நம்பர் 4, இதுவே கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே சர்ச்சை ஏற்பட காரணமாகும். நெக்ஸ்ட் 24th கொஸ்டின், கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களை கண்டறிந்து எழுதுக. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள்: 1st சாத்தூர், 2nd நாகலாபுரம், 3rd எட்டயபுரம், 4th பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள்: 1st ஊத்துமலை, 2nd தலைவன்கோட்டை, 3rd நடுவக்குறிச்சி, 4th சிங்கம்பட்டி, 5th சேத்தூர். 25th கொஸ்டின், களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது? பாயிண்ட் நம்பர் 1, நவாபின் கூடுதல் படைகளால் திருநெல்வேலிக்கு செல்லும் மாபூஸ் கானின் படை பலப்பட்டது. மேலும், அதாவது பாயிண்ட் நம்பர் 2, மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களையும் கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் ஆதரவையும் மாபூஸ் கான் பெற்றார். பாயிண்ட் நம்பர் 3, திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். பாயிண்ட் நம்பர் 4, களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கான் தோல்வியடைந்தார். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நம்ம 27th கொஸ்டினுக்கு போயிடலாம். 27th கொஸ்டின், ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பாயிண்ட் நம்பர் 1, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். பாயிண்ட் நம்பர் 2, சமய இயக்கங்கள். பாயிண்ட் நம்பர் 3, சமூக கொள்கை. பாயிண்ட் நம்பர் 4, மக்களின் கிளர்ச்சி. நெக்ஸ்ட் 28th கொஸ்டின், வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். 1st ஒன் சதாரா, 2nd ஒன் சம்பல்பூர், 3rd பஞ்சாபின் சில பகுதிகள், 4th ஒன் ஜான்சி, 5th ஒன் நாக்பூர். நெக்ஸ்ட் 29th கொஸ்டின், வளங்கள் சுரண்டப்படுவது, அதாவது செல்வச் சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன? பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவின் பொருளாதாரம் காலனி ஆட்சியின் கீழ் அமைந்தது. பாயிண்ட் நம்பர் 2, பிரிட்டனின் தொழிற்சாலைகளுக்கு தொடர்ந்து மூலப்பொருட்களை அனுப்பும் ஒரு அனுப்புனராக இந்தியா மாற்றம் பெற்றது. பாயிண்ட் நம்பர் 3, ஆங்கில பொருட்களுக்கு சந்தையாகவும் மாறியது. பாயிண்ட் நம்பர் 4, இந்தியாவுக்கு எந்தவித ஆதாயமும் இன்றி அமைந்த இந்த பொருளாதாரமே வளங்களின் சுரண்டல், செல்வச் சுரண்டல் எனப்படும். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும். பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீகும் ஏற்றுக்கொண்டன. பாயிண்ட் நம்பர் 2, இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31 பார்க்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். இதில் 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை உங்களால் 4 பாயிண்ட்ஸாக சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடிஞ்சாலும் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் ஆகிய 2 தலைவர்களும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றதால் அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டனர். நெக்ஸ்ட் 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாயிண்ட் நம்பர் 3, இது ஒரே வாயில் பகுதியை உடையது. பாயிண்ட் நம்பர் 4, அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். பாயிண்ட் நம்பர் 5, அந்த இடத்தை ஜெனரல் டயர் மற்றும் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் சுற்றி வளைத்தனர். பாயிண்ட் நம்பர் 6, முன்னறிவிப்பு இன்றி மக்கள் சுடப்பட்டனர். பாயிண்ட் நம்பர் 7, 10 மணி துளிகளுக்கு இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது.
பாயிண்ட் நம்பர் 8, 379 பேர் கொல்லப்பட்டனர். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32, முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, முழுமையாக சுதந்திரம் பெறுவது. பாயிண்ட் நம்பர் 2, டிசம்பர் 1929ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூரில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. இக்கூட்டத்தின் இலக்கு முழுமையான சுதந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33, மிதவாத தேசியவாதிகளின் பங்களிப்பை பட்டியலிடுக. பாயிண்ட் நம்பர் 1, ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டினார்கள். பாயிண்ட் நம்பர் 2, ஆங்கிலேயர் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை வெளிப்படுத்தினார்கள். பாயிண்ட் நம்பர் 3, அவர்கள் காலனிகளில் பிரதிநிதித்துவமற்ற அரசை திணிப்பதை வெட்ட வெளிச்சமாக்கினார்கள். பாயிண்ட் நம்பர் 4, அறை கூட்டங்கள் நடத்துதல், பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுதல் போன்ற செயல்களை செய்தனர். நெக்ஸ்ட் 34th கொஸ்டின், திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. பாயிண்ட் நம்பர் 1, திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இருவரும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டினர். பிபின் சந்திரபால். பாயிண்ட் நம்பர் 2, பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக இருவரும் பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தனர். பாயிண்ட் நம்பர் 3, ஆங்கில அரசு அவர்கள் மேல் அரச துரோக குற்றம் சாட்டி இருவருக்கும் கடுங்காவல் தண்டனை விதித்தது. பாயிண்ட் நம்பர் 4, வ.உ.சி.க்கு 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. பாயிண்ட் நம்பர் 5, இதனை எதிர்த்து திருநெல்வேலியில் கழகம் வெடித்தது. பாயிண்ட் நம்பர் 6, காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் தீ வைக்கப்பட்டன. பாயிண்ட் நம்பர் 7, காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். நெக்ஸ்ட் 35th கொஸ்டின், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? இந்த கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாயிண்ட் நம்பர் 1, 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். பாயிண்ட் நம்பர் 2, அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். பாயிண்ட் நம்பர் 3, நியூ இந்தியா காமன்வீல் எனும் செய்தித்தாள்களை தொடங்கினார். பாயிண்ட் நம்பர் 4, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறினார். பாயிண்ட் நம்பர் 5, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார். நெக்ஸ்ட் 36th கொஸ்டின் பார்க்கலாம். தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். ஃபர்ஸ்ட் சி.வை. தாமோதரனார், செகண்ட் உ.வே. சாமிநாதர், தேர்ட் திரு வி. கல்யாணசுந்தரம், ஃபோர்த் பரிதிமார் கலைஞர், ஃபிஃப்த் மறைமலை அடிகள், சிக்ஸ்த் சுப்பிரமணிய பாரதி, செவன்த் ச. வையாபுரி, எய்த் கவிஞர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் 37th கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் திராவிடன் தமிழ், செகண்ட் ஜஸ்டிஸ் ஆங்கிலம், தேர்ட் ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. பாயிண்ட் நம்பர் 1, குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். பாயிண்ட் நம்பர் 2, தேவதாசி முறையை கண்டனம் செய்தார். பாயிண்ட் நம்பர் 3, விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் பெண்களுக்கு உரிமை உண்டு என வலியுறுத்தினார். பாயிண்ட் நம்பர் 4, திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்தார். அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். பாயிண்ட் நம்பர் 6, அதற்கு மாற்றாக வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 38 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ டோட்டலி 37 கொஸ்டின்ஸ். இந்த 37 கொஸ்டின்ஸும் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 2 மார்க்ஸ் வரும். நீங்கள் கண்டிப்பாக 5 2 மார்க்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இந்த 2 மார்க்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு வேர்ட்ஸில் கொடுத்துருப்போம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் போடலாமா, இல்லை ஜாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.